புதினா, கொத்தமல்லி, பீன்ஸு, கேரட்டு அன்னதானத்துக்கு. அந்தாண்ட வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டெல்லாம் உரிக்கிறதெல்லாம் இப்படி எடுத்துட்டு காட்டு. பாருங்க, அன்னதானத்துக்கு பூண்டு உரிக்கிறோம், வச்சுட்டோம், கேரட்டு பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். பார்த்துங்க, பூண்டு இப்போ உரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே உருளைக்கிழங்குலாம் அரைஞ்சிட்டு இருக்காங்க. வெங்காயம்லாம் உரிச்சு கழுவி வச்சாச்சு காலையில் அரைக்கிறதுக்கு. அன்னதானத்துக்கு வியாழக்கிழமை க்ளீன் பண்ணி வச்சு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அரிஞ்சிரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்னதானத்துக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சுத்தபத்தமாக செய்கிறோம். பச்சை மிளகாய் காட்டுங்க. இப்படி சொல்லணும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கோயிலுக்கு அன்னதானம் ஆக்கிறதுக்கு புது குண்டா 2 சிப்பு வரைக்கும் போடலாம். நாளைக்கு 1.5 சிப்பும் போட போகிறோம். 2 சிப்பு வரைக்கும் போடலாம். சாப்பாடு அன்னதானத்துக்கு இந்த குண்டா வந்து அவங்கவுங்களால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறாங்க. கோயிலுக்குன்னே இது வேறு எதுக்கும் கிடையாது, சொந்த யூஸ் கூட கிடையாது. கோயிலுக்கு மட்டும்தான் அம்மாவுக்கு அன்னதானம் வெள்ளிக்கிழமை ஆக்கி போட்டுட்ருக்குறோம். செவ்வாய்க்கிழமை ஆக்கி போடலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா அன்னதானம் செவ்வாய்க்கிழமையும் ஆக்கி போடுவோம். முன்னே ஹெல்ப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.